காலத்துல வந்து ஒரு பேரும் தற்போது வந்து ஒரு பேரும் இருக்குதானே. அப்ப அதைத்தான் இதுல சொல்லிருக்காங்க. இது எப்படின்னா அன்றாட அனுபவங்கள் ஆழமா கலந்து போனோம். அதாவது நமக்கு ஞாபகப்படுத்தப்பட்ட பெயர்கள் தான். இப்ப ஒரு வீதிக்கு போன ஒரு ரோட்டுக்கு போனா ஒரு பேர் இருக்கும். அதாவது நம்ம அப்பாட காலத்துல ஒரு பேரும் அப்பப்பாட காலத்துல ஒரு பேரும் அப்படி பழைய பெயர்கள் வந்து புது புது பெயர்களா மாத்திருக்காங்க. அந்த விஷயத்த இதை மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. இது வந்து பெண்ணன் ரோட வந்து தேசப் ரோயப்பு ஜோசப் ரோடு அப்படின்னு மாத்திருக்காங்க. இது வந்து மண்ணால இருக்கிற ரோடு உண்டு. அடுத்து வந்து வெஸ்ட்பெங்கல் ரோடு வந்து தனிநாயகம் அடிகளார் வீதி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆளை வந்து மையப்படுத்தி, அதாவது அவர் வந்து 100வது தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை வந்து நடத்தினதால அவரை ஞாபகார்த்தமா இந்த பேரை வந்து வச்சிருக்காங்க இந்த ரோட்டுக்கு. அடுத்து வந்து கிரீன் வீதி. இது வந்து கொழும்புல இருக்கிற ரோட்டு உண்டு. ஆரம்ப அளவுல சுதந்திரம் அடைறதுக்கு முன்னுக்கு வந்து கிரீன் வீதி இருந்ததாம். அதுக்கு பிறகு வந்து ஆனந்த குமாரசுவாமி மாவட்டம் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்களாம் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு. அதுக்கு இப்ப வந்து அதாவது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்துல வந்து நெல்லும்பொகன மாவட்டம் அப்படின்னு தற்போது இருக்கு இந்த பேர் தான் அப்படின்னு சொல்றாங்க.